அன்புடைய ஊடகங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐபிடிஎஸ் என்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தை கிட்டத்தட்ட பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறேன். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம். இன்றைக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டப்போராட்டத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த குதிரை பேரத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்பது நான் வாய் திறந்து பேசுகிறேன்னு சொன்னேன். பேசாமல் இருக்க மாட்டேன். நாவுக்கரசு கண்டிப்பாக பேசுவேன். எனக்கு அநீதி விளைக்கப்பட்டிருக்கிற அது ஒரு நாள் பேசணும்னு சொல்லியிருக்கேன். சமூக வலைதளங்களை பல்வேறு விதமான கருத்துக்களை, பொய்யான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்றாங்க. அந்த செய்திகளுக்கெல்லாம் விளக்கம் நான் கொடுக்கிறேன். இப்போ ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் அடுத்து போடணும், எஃப்ஐஆர் மேலே குவாஷ் பெட்டிஷன் போடணும், அடுத்து வழக்கு இருக்குது. 2 மாதம் கழித்து இந்த வழக்கிற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என் நிறுவனத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற விஷயங்களை மனந்திருந்து பேசுகிறேன். அது வரையும் இந்த சமூக வலைதளங்களில் ஒரு பொய்யான செய்தி பரப்புவதே நிறுத்திங்க. அதுக்கு மேலே என்ன ஐபிடிஎஸ் நிறுவனத்தை பற்றியும் மற்றும் இந்த அவதூறான விஷயங்களை பரப்புனீங்கன்னா நிச்சயமாக அவதூறு வழக்கு தொடுப்பேன். கொஞ்சம் பொறுமை நிதானத்தை இருங்க. நிதானமாக வாயை திறப்பேன். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த வழக்கு அடுத்த கட்ட ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போடணும், அடுத்து எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும், இன்னும் சில சட்ட போராட்டங்கள் இருக்கிறது. அதை விட்டு இன்றைக்கி என்ன ஏதோ மிகப்பெரிய லெவலில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறீங்க, பொய்யான செய்தி பரப்பிட்டுருக்கீங்க. அத்தனைக்கு நான் உரிய விளக்கம் கொடுக்குறேன். அது வரையும் கால அவகாசம் கொடுங்க. ஸோ நிச்சயமாக உண்மை ஒரு நாள் வரும். இந்த குதிரை பேரத்திற்கும் எனக்கு கழுதை பேரத்திற்கும் எனக்கு என்ன சம்மந்தன்றதை விரைவில் பேசுகிறேன். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இல்லைனா பொய் வழக்கு போட்டுருவாங்க. ஒரு செகண்ட் ஆகும் உண்மையை சொல்கிறதுக்கு. எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோ வழிகள் இருக்குது, வேதனை இருக்குது, அடி வாங்கியிருக்கேன், உத வாங்கியிருக்கேன், துன்பப்பட்டிருக்கேன், துயரப்பட்டிருக்கேன், அவ்வளோ மன உடைச்சுட்ருக்கேன். மோகன்ராஜ் படத்தில் தூங்கப்படாமல் இருக்கிற மாதிரி கஸ்டடியில் கடுமையான வழிகளை வேதனைலாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கேன். ஜெயிலில் 34 வருஷம் வனவாசம் ரொம்ப கஷ்டத்தை அனுப்பிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் வழி நிவாரணம் என் உண்மை ஒரு நாள் வரும். அதுவரை நிதானமாக இருங்க. இதில் உண்மை இருக்குது, நான் பேசுகிறேன். அது வரையும் இந்த சமூக வலைதளங்களில் பொய்யான செய்திகளை பரப்பி ஐபிடிஎஸ் நிறுவனம் இப்படி பண்ணிருச்சு, அப்படி பண்ணிருச்சு, அப்படி இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறேன். ஆனால் இது வருத்தம் அளிக்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறுவனம் பல குடும்பங்கள் அதை நாடி பொழைத்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, ஒரு தமிழனா, ஒரு கருப்பு தமிழனா இருந்து பிரசாந்த் கிஷோர் சுனில் வடநாட்டுக்காரன் எல்லாமே விஓபலர் தமிழ்நாட்டுக்கு தலைவர்களை ஏமாற்றி திண்டு போவானுங்க. ஆனால் 25 ஆண்டுகள் அந்த களத்தில் ஆய்வு பணி செய்து கொண்டு ஒவ்வொரு முறையும் ஆய்வு நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். 65 ஆய்வு விடப்பட்டிருக்கேன். உங்கள் ஊடகங்களை செஞ்சு ஒவ்வொரு முறையும் 10களை சந்திக்க ஒவ்வொரு முறையும் சொல்லப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை காலம். இந்த சோதனை காலத்தில் நிச்சயமாக நான் வென்று வருவேன். சட்ட போராட்டம் இருக்கிறது. அதனால் தயவுக்கு ஐபிடிஎஸ் நிறுவனத்தை பற்றியும் என்னை பற்றியும் பொய்யான செய்திகள் பரப்பதை நிறுத்திக் கொள்ளுங்க. நிச்சயமா அது இதுக்கு மேலே யாராவது பொய்யான செய்தி பரப்புனீங்கன்னா நான் கண்டிப்பாக அவதூறு வழக்கு, யார் ஒருவராக இருந்தாலும் அவதூறு வழக்கு தொடுப்பேன் என் நிறுவனத்தின் சார்பில். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, இது புரோக்கர் கம்பெனி அல்ல. இதுக்கான ஊரிய விளக்கம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். நான் அன்னைக்கும் பேட்டிலும் சொன்னேன், இன்னைக்கும் சொன்னேன். ஆனால் சமூகத்தில் நிறைய பேர் கண்டமேனிக்கு கற்பனை கவிதைகளை அடித்து வடிவமைச்சு விட்றீங்க. அப்படி அல்ல. நிஜம் இருக்கிறது, உண்மை இருக்குது. ஒரு நாள் வரும். பொய் உடனே வந்துடும். உண்மை வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதெல்லாம் 2 மாதம் கழிச்சு நான் மனந்திருந்து பேசுகிறேன். அதுவரை நிதானத்தை கடைப்பிடிங்கன்னா நான் வேண்டுகோளை வைக்கிறேன். இதுக்கு மேலே சமூகத்தில் யாராவது பொய்யான செய்திகளை பரப்பி பொய்யான ஐபிடிஎஸ் நிறுவனத்து மேலே ஏதாவது செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அவதூறு வழக்கு நான் தொடுப்பேன்றதை நான் இந்த பத்திரிகையோட தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா போன 6 மாதங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியமோட எவ்வளோ முறை தொடர்பு கொண்டு பேசினேன், விஜய் அவரோட எவ்வளோ முறை தொடர்பு கொண்டு பேசினேன், இதே ஆதவர்ஜனா வாய்ஸ் ஆஃப் காமில் எவ்வளோ முறை பேசினேன். நிறைய விஷயங்கள் உண்மைகள் பேச வேண்டிய காலம் இருக்கிறது. கட்டாயம் பேசுவேன். 6 மாதம் விஜய்க்காக நான் வேலை பார்த்தேன். விஜய் முதலமைச்சர் சொன்னதே நான் தான், டேட்டாஸ் கொடுத்து நான் தான். நிறைய உண்மைகள் இருக்குது. நிதானமாக இருங்க, நான் பேசுகிறேன். இப்போ என்னென்னா அதுக்கு முன்னாடியே நீங்களே கற்பனை கதையெல்லாம் எழுத வேண்டாம். சமூக வலைதளத்தில் அவ்வளோ எழுதுறீங்க. இந்த குமுத ரிப்போர்ட்டில் பார்க்குறேன், என்னென்னவோ எழுதுறீங்க. அதெல்லாம் சம்மந்தமே இல்லை. இது விஷயமே வேறு. நான் சொல்கிறேன், ஆனால் இப்போ வேண்டான்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக 100% நான் பேசுவேன். இப்போ ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போடணும், அதுக்கு அடுத்து எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும், இன்னும் நிறையா சட்டவிதான விஷயங்கள் முன்னெடுக்கணும். அதெல்லாம் முன்னெடுத்து எல்லாம் முடித்த பிறகு முழுமையாக இந்த வழக்கு தள்ளுபடியாகிற போது நிச்சயமாக உங்களை சந்தித்து நான் பேசுவேன். எனக்கு ஏற்பட்ட அநீதியை மக்களிடம் கொண்டு செல்வேன். ஐபிடிஎஸ் நிறுவனம் ஒரு கருப்பு தமிழனா சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து உருவாக்கி வளர்க்கப்பட்ட இயக்கம். எனக்கு மிகப்பெரிய இன்றைக்கி ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளை மீண்டும் வெளியே வருவேன். உண்மை இருக்குது. எனக்கு விட்டுப்புற அநீதி நிச்சயமாக ஒரு நாள் பேசுவேன். அதுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களை பல்வேறு நம்ம கருத்துக்கள், பொய்யான கருத்துக்கள், அதுதான் வருத்தம் அளிக்குது, வேதனை அளிக்குது. எனக்கும் குடும்பம் இருக்குது, தொழில் இருக்குது. அந்த நிறுவனத்துக்குள் பல பேர் வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கிற போது ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி நிறுவனத்தை அவங்க இஷ்டத்துக்கு இப்படி போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் நான் விளக்கம் தரேன். ஏன்னா நீதிமன்றத்தில் அந்த கண்டிப்பாக அந்த வழக்கில் வெற்றி பெறுவேன். வெற்றி பெற்று ஒரு நாள் கண்டிப்பாக என்ன நடந்தது, இதுக்கும் எனக்கும் என்ன உறவு, நான் எம்எல்ஏடம் என்ன பேசினேன், எம்எல்ஏ என்னிடம் என்ன பேசினாங்க, அதுக்கடுத்து இந்த வழக்கில் உள்ள 16 பேருக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், எல்லா விஷயத்தையும் நான் பேசுவேன். ஆனால் இப்போ பேச விரும்பலை. அதனால் நீங்கள் பாட்டு கற்பனையில் இந்த யூடியூப்பில் சமூகத்தில் நிறைய அள்ளி விடுறீங்க. அள்ளி விட வேண்டாம். திரைக்கதை வசனம் டைரக்ஷன்லாம் முடிக்க வேண்டாம். உண்மை இருக்கிறது. எனக்கு விட்டது அநீதி. ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். தர்மம் வெல்வதற்கு சில காலங்கள் ஆகும். அதுவரை பொறுமையாக கடைப்பிடிங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தை, ஒரு கம்பெனியை
இத்தனை 5 ஆண்டுகளாக 25 ஆண்டுகள் சர்வேல அனுபவம் பெற்ற என்ன மிகப்பெரிய லெவலில் விமர்சனத்துக்கு உட்படுத்திருக்கீங்க. அது வருத்தம் அளிக்கிறது, என் குடும்பத்தை பாலும் வருத்தம் அளிக்கிறது. ஆகவே பொறுமையை கடைப்பிடிங்க. நிச்சயம் ஒரு நாள் சட்டம் நீதியும் நம்புகிறேன் வெல்லும். அன்னைக்கு வாய் திறந்து நான் பேசுகிறேன். எனக்கு ஏற்பட்ட அநீதியை உங்களிடம் சொல்கிறேன். எவ்வளோ மனவேதனை, 37 நாள் சிறைவாசம், மனவலி இருக்கு, இல்லைன்னு சொல்ல உண்மை இருக்கு. ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய நேரம் இல்லை. அதை மட்டும் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜியும் அவர் சகோதரரும் சொல்லி தான் நீங்க புனை பேரத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த கேள்விக்கு நான் 2 மாதம் கழிச்சு விடை தரேன். அந்த கேள்விக்கு ஒரு சீரியல் மாதிரி தான், படத்துடைய கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 2 மாதம் கழிச்சு விளக்கம் தரேன். அது வரையும் பொறுமை மட்டும் கடைப்பிடிங்க. இதில் அவங்களுக்கு எனக்கு என்ன தொடர்பு, இந்த 16 பேருக்கு எனக்கு என்ன தொடர்பு, எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக நான் பேசுகிறேன். அதுவரை பொறுமை காலுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டு நிறைய கருத்தில் பதிவிட வேண்டாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, அதனால் நடுநிலையாக நான் செயல்பட்ட கம்பெனி, யார் ஒருக்கும் சாதக பாதகம் இல்லாமல் செயல்பட்டிருக்கேன். எல்லாத்தோடும் கலந்துரையாடப்பட்டிருக்கேன், பேசப்பட்டிருக்கேன். ஆகவே நிதானத்தை கடைப்பிடிங்க. உண்மை வரும். அதை நீங்களா ஒவ்வொருத்தராக எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக பேசுறீங்க. அதான் சங்கடம் வலிக்குது, மனவலி ஏற்படுது. பல கோடிகளை நிறுவனத்துக்கு நான் செலவிடப்பட்டிருக்கேன். சும்மா ஒரு நிறுவனம் நடத்தலை. அதனால் பல சர்வேகளை ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே முதலமைச்சர் சொன்னது நான் தான். யாராவது சொன்னாங்களா? அப்படி இருக்கிற போது இன்னைக்கு ப்ரூஃப் செஞ்சுட்டு மக்கள் முதல் நிற்கக்கூடிய நபர். அப்படி இந்த வழக்கில் நிச்சயமாக ப்ரூவ் பண்ணுவேன், ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன். அதனால் அது வரையும் பொறுமையை கடைப்பிடிங்க. ஸோ அதை விட்டுட்டு கற்பனையில் நீங்கள் பாட்டு அப்படியா இப்படியா 2 கோடியா ஒரு தெரு கோடியில் நின்று கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாக நான் பேசுவேன். தெருக்கோடின்னு இருக்கேன், கோடியும் வாங்கலை, அதையும் வாங்கலை, தெருக்கோடின்னு இருக்கேன், பேசுகிறேன். அது வரையும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. வேற ஒன்றும் நான் கேட்கல. வலிக்குது. நன்றி 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 நன்றி. இல்லை, அதை பற்றிய விளக்கங்கள் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ வேண்டாம், நிச்சயமாக விளக்கம் கொடுப்பேன். அதோடய பொறுமையை மட்டும் கடைப்பிடிங்க. பொய்யன் செய்ய புறப்பட்டா நான் பேசுகிறேன். நான் கட்டாயம் பேசுகிறேன். அதுக்காக தான் வெயிட்டிங், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா சட்டம் நீதிமன்றத்தினுடைய வேலை இருக்கிறதுனால கட்டாயம் இருக்குது, கட்டாயம் உண்மை இருக்குது, அநீதி இருக்குது. நான் அதை பற்றி பேசுகிறேன். அதுவரை என் தயவு கூர்ந்து இருகரம் கூப்பி, நான் தமிழன், விவசாய குடும்பத்தை சேர்ந்து வந்தவன், அநீதிக்கும் துரோகத்திற்கும் யார் ஒரு ஏமாற்றத்துக்கும் செல்லக்கூடிய நபர் கிடையாது. நாவுக்கரசன் பேர் இன்னைக்கு வரையும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். 25 ஆண்டுகளாக ஊடகவியலாளர்கள் என்னை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கீங்க. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய சவால் சறுக்கலான நேரம். இதில் மீண்டும் எழுந்து மறுபடியும் ஊடகவியலாளர் சந்திப்பேன், எல்லாம் இது பண்ணுவேன். இந்த நீதிமன்றத்தினுடைய வடிவமைப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு முழுமையாக என்னென்ன தொடர்பு, என்னென்ன விஷயம், எல்லா விஷயமும் டேட்டாவா, புள்ளி விவரமா, தரவுகளோடு நான் பேசக்கூடிய நபர். அதனால ஆதரவோடு பேசுறேன். இவர் சொன்ன அத்தனை கேள்விக்கும் விடை இருக்கிறது. இப்போது விடை இல்லை, அதுக்கு மட்டும் பண்ணீங்க. நிச்சயமா விடை கொடுக்குறேன். ஸோ அதுவரையும் பொறுமை மட்டும் கடைப்பிடிங்க. தவறான செய்திகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க. ரொம்ப நான் தாழ்மையோட நன்றியோட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.